வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ஏப்ரல் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட லிக்விடேஷன் ப்ராப்ளம் 5 மார்க்ஸ்ல தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? The following particulars relate to a limited company which went into voluntary liquidation. Preferential creditors rupees 25,000. Unsecured creditor rupees 58,800. 6% debentures rupees 30,000. The assets realized rupees 80,000. The expenses of liquidation amounted to rupees 1,500 and the liquidator's remuneration was at 2/2 on the amount realized and 2% on the amount paid to unsecured creditor including preferential creditor. The liquidator's financial statement of account prepare பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, எஸ். இப்ப இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் கொடுத்திருக்காங்க 25,000 அண்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் 58,800 கொடுத்திருக்காங்க. டிபெஞ்சர்ஸ் ஒரு 30,000 கொடுத்திருக்காங்க. அசெட்ஸ் எவ்வளவு ரியலைஸ் பண்ணிருக்கு அப்படின்னா 80,000 ரியலைஸ் பண்ணிருக்கு. அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆன் லிக்விடேஷன் கொடுத்துட்டாங்க. லிக்விடேட்டார் ரெமுனரேஷன் பாத்தீங்கன்னா 2.5% அமௌண்ட் ரியலைஸ்டுல, அதாவது இந்த 80,000ல 2.5% அண்ட் 2% on the amount paid to unsecured creditor including preferential. ஓகேவா? 2% வந்து preferential creditor and அதுலயும் இன்க்ளூட் ஆயிருக்கு unsecured creditor கூட. ஓகே, இதுல வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். நம்ம வந்து ரெமுனரேஷன், லிக்விடேட்டர் ரெமுனரேஷன். ஓகேவா? எஸ். இப்ப இந்த லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம டைரக்டா நம்ம வந்து இதுல அப்படியே இந்த 58,800ல கால்குலேட் பண்ணலாமான்னு பண்ண முடியாது. ஓகே, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் வேணா நம்ம அப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அமௌண்ட் சஃபிஷியண்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அமௌண்ட் சஃபிஷியண்டா இருந்தா நம்ம டைரக்டா கால்குலேட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம டைரக்டா பண்ண முடியாது. நம்ம 10 மார்க் ப்ராப்ளம்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். எஸ், இப்ப நம்ம போடலாமா அந்த ப்ராப்ளம்? ஓகே, ஃபர்ஸ்ட் அசெட்ஸ் ரியலைஸ்டு நம்ம எழுதிக்கலாம். பாருங்க, அசெட்ஸ் ரியலைஸ்ட் எழுதியாச்சு ரிசிப்ட் சைட். அண்ட் இப்போ பேமெண்ட் சைட் வந்து 1 by 1 எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லீகல் சார்ஜஸ் எதுவும் கிடையாது, ஸோ நம்ம அதை விட்டுடலாம். அடுத்து லிக்விடேட்டர் ரெமுனரேஷன். ரெமுனரேஷன் அப்படின்னும் போது அசெட்ஸ் ரியலைஸ்ட்ல 80,000ல 2.5% அதை போடலாம். பாருங்க, போட்டோம்னா 2,000 வருது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பே பண்ண வேண்டியது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் இருக்கு, டிபெஞ்சர்ஸ் இருக்கு. கடைசியா தான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு பே பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்ப லீகல் எக்ஸ்பென்சஸ், அதாவது இந்த லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அதை பே பண்ணணும். ஓகே, பாருங்க, லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 1,500. ஓகே, நெக்ஸ்ட் இப்ப டிபெஞ்சர் ஹோல்டருக்கு பே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு போகலாம். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு பே பண்றதுக்கு முன்னாடி டிபெஞ்சர் ஹோல்டருக்கு 30,000 கொடுத்தாச்சு. ஒருவேளை இந்த டிபெஞ்சர் ஹோல்டருக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து தரணும். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பத்தி எதுவும் சொல்லாதோட்டு நம்ம வந்து வெறும் டிபெஞ்சர்ஸா அப்படியே போட்டுட்டோம். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் 25,000 எஸ் பே பண்ணியாச்சு. ஓகே, உங்களுக்கு ஃபுல்லா பே பண்றதுனால பிகாஸ் நம்ம கிட்ட சஃபிஷியண்டா இருக்கு. 80,000ல 2,000, இது ஒரு 1,500, இது 30,000 போக பேலன்ஸ் நம்ம கிட்ட சஃபிஷியண்டா இருக்குன்றதுனால நம்ம ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு அப்படியே பே பண்ணிடுறோம். அப்ப இதுல வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் நம்ம 2% ரெமுனரேஷன். ஓகே, லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் பாருங்க கொடுத்தாச்சு 500. ஓகேவா? எஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் எவ்வளவுன்னா 58,800. ஆனா நம்ம கிட்ட சஃபிஷியண்டா இருக்க அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு இல்ல. பிகாஸ் இதுவே உங்களுக்கு பாருங்க, இது ஒரு 2,000, இது ஒரு 500, இது ஒரு 1,500, மொத்தம் இது 4,000 ஆயிடுச்சு. இது ஒரு 30,000, 34,000. அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு 25, அப்ப 59,000 போயிடுச்சு. இப்ப 80ல 59,000 போயிடுச்சுன்னா நம்ம கிட்ட இருக்க பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு? வெறும் 21,000 தான். ஓகே, அப்ப அந்த 21,000ல நம்ம இந்த 58,800 ஃபுல்லா கொடுக்க முடியாது. நம்மளால கொடுக்க முடிஞ்சது அந்த 21,000. அந்த 21,000ல ரெமுனரேஷன் வேற ஒரு 2% இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்ப நம்ம எப்படி போடணும்? இப்ப பாருங்க, 2% அதை ஃபுல்லா நம்ம போட முடியாது. பிகாஸ் இது ஏன் 2% போடல அப்படின்னா ரெமுனரேஷன் போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் தான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு போகுது.
அந்த அமௌண்ட் என்னன்றது நமக்கு தெரியாது. அதனால 2/102 21,000. இந்த 21,000 எப்படி வந்ததுன்னு பாருங்க. 80ல 2,000 இது, 500 இது, 1,500 இது, அப்புறம் இது 30,000 டிபெஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் இந்த 25,000 ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார். கொடுத்திருக்க அமௌண்ட் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு 21,000 வருது. ஸோ 21,000ல நம்ம டைரக்டா 2% போட்டோம்னா அப்பவும் தப்பாயிடும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க பணமே 21,000 தான். அதுல நம்ம இந்த ரெமுனரேஷனும் கொடுக்கணும் அண்ட் இதுவும் கொடுக்கணும். சரியா? அதனால 21,000 into 2/102 போடணும். பாத்தீங்கன்னா 412 வருது. இப்ப இந்த 21,000ல 412ல மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டா இருக்கு. ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 2,912. இதுதான் டோட்டல் ரெமுனரேஷன் ஃபார் லிக்விடேட்டர். ஓகேவா? இப்ப அன்செக்யூர்ட் கிரெடிட்டருக்கு பார்ப்போமா? 21,000 அவைலபிள் அமௌண்ட். அதுல இந்த 412 கொடுத்துடுறோம் கமிஷன், லிக்விடேட்டர் ரெமுனரேஷன். பாருங்க, அப்ப பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 20,588. இதுதான் நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டருக்கு கொடுக்க முடிஞ்சது. ஓகேவா? இப்ப ரெண்டு சைடும் டோட்டல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா 80,000 வந்துடும். ஓகே, எஸ். ஈஸியா இருந்ததா ப்ராப்ளம்? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்ன்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யர் பேஷண்ட் லிசனிங்.